இந்தியாவை காப்பாற்ற கடைசி நம்பிக்கை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சிஜேபி உடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண ஒரு ஷார்ட் டைம்லயே இவ்வளோ லட்சம் பேர் இவ்வளோ கோடி பேர் ஃபாலோ பண்றாங்களேன்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணலான்னு போனா ஒரு பயங்கரமான ஷாக்கிங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் யார் தெரியுங்களா? பாகிஸ்தான்காரங்க, பங்களாதேஷ்காரங்க, அமெரிக்காக்காரங்க. நான் சும்மா எல்லாம் சொல்லலைங்க. நீங்களே இன்ஸ்டாகிராம்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல பாகிஸ்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வருவாங்க. பங்களாதேஷ் டைப் பண்ணீங்க அப்படின்னா பல லட்சம் பேர் வருவாங்க. அமெரிக்கன் டைப் பண்ணீங்கன்னா பல லட்சம் பேர் வருவாங்க. சோ அதனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இந்தியாவுடைய இளைஞர்கள் கிடையாதுங்க. இந்தியாவை தாண்டி வெளியில குறிப்பா பாகிஸ்தான், பங்களாதேஷ்காரங்க தான் அதிகப்படியா இருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபாலோவர்ஸ் தான் ஃபாரினர்ஸ்னு பார்த்தா காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு இந்த பேஜுக்கு பயங்கரமா ஐப் ஏத்துனாங்க இல்லைங்களா? இந்த காங்கிரஸ்காரங்க, திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க, ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்க, இவங்கெல்லாம் எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு இவங்களும் வெளிநாட்டுல தாங்க இருக்கிறாங்க. சரி, போய் தொலைட்டோம். இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, இது எந்தரா பேஸ்டுன்னு பார்த்தா அமெரிக்கா பேஸ்ட் அக்கௌண்ட் தாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அக்கௌண்ட்டும் ஃபாரின். அது ஐபேத்தனவங்களும் ஃபாரினர்ஸ், ஃபாலோவர்ஸும் ஃபாரினர்ஸுங்க. இந்தியாவுடைய இளைஞர்கள்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? விழித்துக் கொள்ளுங்கள் இந்தியாவின் இளைஞர்களே, குறிப்பா ஜென்சிஸ். அதாவது நேபாள்ல, பங்களாதேஷ்ல ஒரு கலவரத்தை உருவாக்கின மாதிரி இந்தியா நிலையா இருக்கிறாங்க, ஸ்டேபிளா இருக்கிறாங்க அப்படின்றத பிடிக்காத ஆன்டி இந்தியன்ஸ் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராபகண்டா தாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. தயவு செய்து ஒரு விஷயம் புதுசா பிறக்குது அப்படின்னா போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா, இவர் ஆம் ஆத்மி பார்ட்டியை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம 2019 காஷ்மீர்ல ஒரு கலவரத்தை தூண்டி இருக்கிறாரு, பொய்யான செய்தியை பரப்பி இருக்கிறாரு, பிரிவினையை உண்டாக்கும் விஷயத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இது ஒரு மீன் பேஜ், இந்தியாவை காப்பாத்துற பேஜ்னு நம்பி ஏமாந்துறாதீங்க ஜென்சி இளைஞர்களே. 2029 தேர்தலுக்கு கேம்பெயின் மெட்டீரியலா இளைஞர்களை பயன்படுத்த திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆபரேஷன் தான் சிஜேபி. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இளைஞர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் விழிப்புடன் இருங்க.